வணக்கம், வெல்கம் டு வாட்ஸ்அப் பெஸ்டீஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி பைனாப்பிள் கேசரி. இது செய்ய தேவையான பொருட்கள்: ரவா 1 கப், சர்க்கரை 3/4 கப், பைனாப்பிள் பியூரி 1/2 கப், நெய் 1/2 கப், பைனாப்பிள் துண்டுகள் சிறிதளவு, பைனாப்பிள் எசன்ஸ் 2 டிராப்ஸ், முந்திரி திராட்சை தேவையான அளவு. பைனாப்பிள் கேசரி செய்கிறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நெய் ஊற்றிக்கணும். நெய் சூடானதும் முந்திரி திராட்சை போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அடுத்து அதே கடாயில் ரவா சேர்த்து நிறம் மாறாமல் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து கடாயில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பைனாப்பிள் பீசஸை போட்டு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேகிற அளவுக்கு வதக்கி எடுத்து வச்சுக்கணும். இப்போது கேசரி செய்கிறதுக்கு கடாயில் 1 கப் ரவாக்கு 3 கப் அளவு தண்ணி எடுத்து கொதிக்க விடணும். தண்ணி கொதி வந்தோடனே பைனாப்பிள் பியூரி சேர்த்து கொதிக்க விடணும். இது கூடவே 2 டிராப்ஸ் பைனாப்பிள் எசன்ஸ் ஆட் பண்ணணும். அடுத்து ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற ரவாவை இது கூட சேர்த்து நல்லா கட்டிப்படாமல் கிளறி விடணும். அடுத்து சர்க்கரை சேர்த்து கிளறணும். சர்க்கரை சேர்த்து கிளறும் போது கொஞ்சம் அது இலகி வரும். இப்போது நெய் ஊற்றி நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி விடணும். இதில் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற முந்திரி திராட்சை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். கடைசியாக வதக்கி வச்சுருக்கிற பைனாப்பிள் பீசஸையும் இது கூட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் போதும். கேசரி நல்லா வெந்து ரெடி ஆகிடும். மூணு நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து கேசரி எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே சாஃப்டாக டேஸ்டியாக பைனாப்பிள் கேசரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.